ओजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। ஓம் சாந்தி. 108 நாள் பிராணிக் பட்டியில் இன்றைக்கி 40வது நாள். இந்த அவ்வியக்தவாணியோட டேட்டு 11/11/81. அவ்வியக்தவாணியோட ஹெட்டிங் பிந்துவின் மகத்துவம். பிந்துவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிந்துவோட மகத்துவம் என்ன, இது இதோட ஹெட்டிங். ஒரு ஊரில் ஒரு அரண்மனையில் அந்த இளவரசனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கு. அது என்னன்னா, அந்த இளவரசன் கோழி மாதிரி நடந்துக்கிறார். அவர் நான் ஒரு கோழி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஸோ அந்த மாதிரி கோழி மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, கோழி மாதிரி உட்காடுறது, கோழி மாதிரி சாப்பிட்றது, எல்லாமே அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அவருக்கு பெரிய பெரிய வைத்தியர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே சரியாக மாட்டேங்குது. அப்புறமா யாரோ ஒருத்தர் ஒரு ஃபக்கீர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் ராஜாட்ட சொல்கிறாராம், நான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த ராஜா கேட்குறாரா, நீ டாக்டர் வைத்தியர் எதுவும் கிடையாது, அப்புறம் எப்படி நீ அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணும்? அதாவது உங்கள் சன்னு ஒரு விதமான பைத்தியம் மாதிரி ஆயிருக்கான், அவரை சரி பண்ணால் அவரோட ஒரு பெரிய பைத்தியம் தேவை, அப்போ நான் அவனை சரி பண்ண முடியும். சரின்னு ராஜாவும் சரின்னு சொல்கிறாரு. சரின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பையன்கிட்ட போய் இவரும் கோழி மாதிரி உட்கார்றார். அப்போ அந்த பையன் கேட்குறான், நீ யார்? அவர் சொல்கிறார், நானும் கோழி தான் அப்படின்னு. ஆனால் நீ பார்க்க மனுஷன் மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். பார்க்க வெளியில் தோற்றம் பார்க்காத, உள்ளார என் மனசுக்குள்ளார ஆத்ம ரூபத்தில் நான் கோழியாக தான் இருக்கேன் அப்படின்னு. நான் உன்னோடையும் அனுபவியான கோழி, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லி இவர் ஃப்ரெண்ட் ஆகுறார். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கோழி மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மனுஷங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க. அந்த ஃபக்கீர் அந்த ட்ரெஸ்ஸு போடுறாரு. இவன் கேட்குறான், நீ ஏன் ட்ரெஸ்ஸு போடுறான், நம்ம கோழி தானே அப்படின்னு. அப்போ அந்த ஃபக்கீர் சொல்கிறான், ட்ரெஸ்ஸு போடுறதுனால என்ன ஆகும், நான் உள்ளாரேருந்து உள் மனசுலேருந்து அந்தராத்மாலேருந்து நான் கோழி தான், இது வெளி வேஷம்லாம் அதெல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு. அப்படியா, சரின்னு இப்போ அந்த பையனும் ட்ரெஸ்ஸு போட ஆரம்பிக்கிறான். வெளில போட்டான், உள்ளாரேருந்து நம்ம கோழி தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ இந்த பையன் கேட்குறான், நம்ம கோழி தானே, நம்ம ஏன் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோன்னு. அதனால் என்ன ஆகும், நம்ம வெளியில் வெளி தோற்றம் இம்பார்ட்டண்ட் இல்லை, உள்ளார நான் உள் மனசுலேருந்து கோழியாக இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவனையும் சாப்பிட வைக்கிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அந்த பையனை மறுபடியும் ஒரு நார்மல் மனுஷனாக மாற்றிடுறான். ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, அந்த பையன் மனுஷன்தான், ஆனால் அவனே அவன் மனசில் ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு கோழி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கான் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் ஈஸியானது தான். நான் ஆத்மா தான், ஆனால் நம்ம நம்மளை இந்த உடல்னு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துகிட்ருக்கோம். இவ்வளோ இந்த காம்ப்ளெக்சிட்டி, இவ்வளோ லைஃப் ஏன் இவ்வளோ ஹார்டு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம மைண்டில் உள்ள மைண்ட் செட் தான் நம்ம அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த முரளியில் பாருங்கள், பாபா எல்லாத்தோட சாரம் பிந்து தான் அப்படின்னு சொல்கிறார்.
இந்த முரளியில் எவ்வளோ வாட்டி மீண்டும் மீண்டும் பிந்து பிந்துன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. பிந்து வந்து சரளத்தன்மை மற்றும் சக்தியின் ஈஸியான ஒரு சிம்பலாம். 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பாப்தாதா வந்து பிந்திக்கான அந்த கணக்கு வழக்கு தான் பாபா இங்கே சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாரு, நீங்களும் பிந்து ஸ்வரூப் தான். 3 பிந்து சொல்கிறாரு. நீங்களும் பிந்து, ஆத்மா பிந்துன்னு புரிஞ்சுக்கோங்க. பரமாத்மாவும் பிந்து, அவரை நினைவு பண்ணணும். அடுத்து இந்த ட்ராமாவில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதுவும் பிந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பிந்துவில் எல்லா விஷயமே அடங்கிடுது. பிந்துவில் நீங்களும் இருக்கீங்க, பாபாவும் இருக்கார், இந்த அவருடைய ரச்சனை, இது எல்லாமே இந்த பிந்துவில் வந்துடுது. அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பிந்துவை தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மா பிந்துவை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா பிந்துவை தெரிஞ்சுக்கணும், அவரை நினைக்கணும். இதில் எல்லா சாரமும் வந்துடுது. சஹஜயோகி ஆகிறதுக்கான சுலபமான ஒரு சாதனம் இந்த பிந்துவோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லைஃப்பில் எது நடந்தாலும் இது ஏன் எப்படி நடந்தது, அப்படி ஏன் நடந்தது, ஏன் எப்படி சொன்னால் நம்ம கேள்வி கேட்குறதில்ல. அது ஒரு ஃபுல் ஸ்டாப், எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது, ஃபுல் ஸ்டாப்னு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ வந்து உங்கள் சங்கல்பம் சக்தி எல்லாமே சேவ் ஆகிடுது. அந்த டைம் நம்ம பாபா நினைவு ஞான யோகத்துக்காக கொடுக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பாருங்கள், இந்த பிந்துவில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லா விஸ்தாரமும் இந்த பிந்துங்கிற அந்த சாரத்தில் அடங்கியிருக்கு. எவ்வளோ பெரிய விஸ்தாரமாக இருந்தாலும் பாருங்கள், பாபா வந்து இந்த முழு கல்ப விருட்சத்துக்கு விதையாக இருக்கார். அவருக்குள்ளார அந்த முழு விருட்சமும் அடங்கியிருக்கு. அதே மாதிரி ஆத்மாக்குள்ளாரையும் பாருங்கள், 84 ஜென்மத்துக்கான அந்த அவ்வளோ பாட்டு, அவ்வளோ சம்ஸ்காரம், அது எல்லாமே இந்த சின்ன ஒரு பிந்தி ஆத்மாக்குள்ளார அடங்கியிருக்கு. அடுத்து இந்த ட்ராமாவுடைய கடைசி நேர செய்கை என்னென்னா, இப்போ வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த 5000 வருஷம் ட்ராமாவில் இப்போ இந்த சங்கமயோ கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ ட்ராமா முடிஞ்சு அடுத்த இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஹேபிட்டை வந்து கற்றுக்கோங்க. நீங்களும் பிந்துவாகி நம்ம அந்த பிந்து வீட்டுக்கு போகணும். பிந்துவாகி அந்த சிந்துவில் நம்ம கலந்துடணும். அந்த பிந்து சிவபாபாவும் பிந்து தான், நானும் ஆத்மா பிந்து. நான் பிந்துவாகி அந்த சிவபாபா பிந்து கூட இப்போ திரும்பி வீட்டுக்கு போகணும். அடுத்து பாபா சொல்கிறாரு, இப்போ நம்ம வீட்டில் அந்த பரந்தாமங்கிற அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் எல்லா ஆத்மாக்களும் பிந்து ரூபத்தில் தான் இருக்காங்க. அடுத்து 10வது பாயிண்ட் வந்து உங்கள் சங்கல்பம் கர்மம் சன்ஸ்கார் இது எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் பிந்து. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ண பாருங்கள். அதை விஸ்தாரத்தில் கொண்டு போயிட்டுருக்காதீங்க. எல்லா ஞானம் குணங்களின் சாகர் அந்த சிவபாபாவும் பிந்து ரூபத்தில் தான் இருக்கார். அடுத்து சம்பர்க்கில் வரீங்க, ஒருத்தவங்க மற்றவங்களால் தொடர்பில் வரீங்கன்னா ஒருத்தவங்க மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க நெற்றியில் அந்த மின்னக்கூடிய அந்த பிந்துவை பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டு, எல்லா காரியமும் செய்யக்கூடியது இந்த பிந்து ஆத்மா தான். அந்த உடல் என்ன செஞ்சாலும் இங்கேருந்து அந்த நிலவு போனாலும் யார் போகுது, அந்த பிந்து ஆத்மா தான் அந்த உடல் அங்கே கூட்டிகிட்டு போகுது. இல்லை நீங்கள் 3 லோகத்துக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யார் ட்ராவல் பண்ணுறா, அந்த ஆத்மா பிந்து தான் வந்து ட்ராவல் ஆகுது. அடுத்து சயின்ஸ் மற்றும் சைலன்ஸ் சக்தி, இது ரெண்டுத்துக்குமே ஆதாரம் வந்து இந்த பிந்து தான். சயின்ஸ் வந்து புது கண்டுபிடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த பிந்துவிலேருந்து தான் இது எல்லாமே வெளியே வருது. அந்த பிந்துவில் எல்லா விஸ்தாரமும் அடங்கியிருக்கு. ஒரு மரம் இவ்வளோ பெருசானாலும் விஸ்தாரத்தில் போனாலும் மறுபடியும் அது அந்த விதை ரூபத்துக்கு வந்துடுது. உங்களுடைய அனாதி மற்றும் அவினாஷி ஸ்வரூபம் பிந்தி. ஞானம் மற்றும் ஞானத்தை கேட்கக்கூடியது, இது அனுபவம் பண்ணக்கூடியது வந்து இந்த பிந்து தான். நீங்கள் இந்த 3 காலத்து ஞானம் இதெல்லாம் கேட்குறீங்க, ஆனால் அது எது கேட்குது, அந்த பிந்து தான். அப்புறம் பாட்தாரி மற்றும் பாட்டு நடிக்கக்கூடியது இந்த பிந்து தான். சத்தியுகத்துலேருந்து கலியுகம் கடைசி வரைக்கும் விதவிதமான விதவித இதில் நடிக்கிறீங்க, ஆனால் நடிக்கக்கூடியது யார், அந்த பிந்து ஆத்மா தான். அப்போ அந்த பிந்துவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த பிந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி. எல்லா இம்பார்ட்டன்ஸும் இந்த பிந்துவுக்கு தான் இருக்குது. பிந்துவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஸோ அதனால் அந்த பிந்து ஆத்ம ரூபத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் சிரேஷ்டமாகும். பிந்து ரூபத்தில் இருந்து அந்த ஆத்மா பிந்து ரூபத்தில் இருந்து சங்கல்பம் செய்கிறீங்க, பாவனை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, கர்மம் செய்கிறீங்க அப்படின்னா எப்படி இந்த பிந்து மகானோ அதே மாதிரி உங்களுடைய எல்லா விஷயமும் மகான் ஆகிடும், எல்லா விஷயமும் சிரேஷ்டம் ஆகிடும். அடுத்து பாபா சொல்கிறாரு, ஆத்மிக் எனர்ஜி
மற்றும் அட்டாமிக் எனர்ஜி, இது ரெண்டுத்தோட மூலப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா பிந்து தான். அது ரெண்டுத்தோட சென்ட்ரல் பாயிண்ட் வந்து பிந்து தான். ஆத்மிக் எனர்ஜி பிந்து, அது மூலியமாக ஆத்ம உணர்வில் வரும்போது நம்ம ஸ்தாபனைக்கான சத்தியுகத்துக்கான காரியம் செய்கிறோம். அதே மாதிரி இந்த அட்டாமிக் எனர்ஜி அதுவும் பிந்து தான், அது விநாசத்துக்கான காரியம் செய்யுது. இப்போ ஸ்தாபனா மற்றும் விநாசத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த பிந்து தான். ஆதி மற்றும் அந்த ஸ்வரூபம் பிந்து. அதாவது சிருஷ்டி ஸ்டார்டிங்கில் சத்தியுகத்தில் வந்து நீங்கள் மேலே இந்த பரந்தாமத்துலேருந்து பிந்துவாக கீழே வரீங்க. அதே மாதிரி இந்த நாடகம் முடிஞ்சிட்டு கடைசியில் போகும்போது பிந்துவாக தான் போகிறோம். அடுத்து இங்கே பாபா சொல்கிறாரு, அப்போ எவ்வளோ சஹஜ் சுலபமான வழி பாபா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. வேறு எதுவும் கஷ்டம் இல்லை. அந்த பிந்து வைக்கணும், பிந்துவை தான் நினைவு பண்ணணும். இது என்ன கஷ்டம்? ஸ்கூலில் ஒரு சின்ன குழந்தை கூட அந்த பிந்து ஈஸியாக வச்சிடும். அடுத்த பாயிண்ட் வந்து பக்தி மற்றும் ஞானத்துக்கான என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள். பக்தியில் வந்து பெரிய பெரிய சித்திரங்கள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஞானத்தில் பாபா என்ன சொல்கிறாரு, ஜஸ்ட் உங்களை ஆத்மா பிந்தின்னு புரிஞ்சு அந்த பரமாத்மா பிந்தியை நினைவு பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட்டு, விசாரத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதை சாரத்தில் கொண்டு வரதுக்கு இந்த பிந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் விஸ்தாரத்தில் போகிறீங்கன்னா எவ்வளோ கஷ்டம். இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் இப்படி நடந்தது, எவ்வளோ கேள்வி, கொஷின் மார்க்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸியாகிடுது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆத்மா பிந்து ரூபத்தில் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ முழு நாள்லேயும், அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து யோக்யுக்தா, யுக்தியுக்தா, சார்யுக்த ஸ்வரூபத்தை நீங்கள் அனுபவம் பண்ணலாம். அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பிந்துவோட ஸ்மிருதி மூலியமாக ஆத்மா பிந்து ரூபத்தில் இருக்கும்போது உங்கள் எண்ணம், சொல், செயல் இதில் வந்து ஒரு சக்தி வருது. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ சதா இந்த ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க. என்ன நினைவு வைக்கணும்? பிந்து. இதுதான் எல்லா இதுக்கான சமாதானம், எல்லா பிரச்சனைக்கான சமாதானம் இந்த பிந்து. இந்த பாபா சொன்ன இந்த 3 பிந்துவும் நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து உங்களுக்கே நீங்கள் ஸ்மிருதி கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பிந்து சப்து வந்து ஒரு கமால்கா, ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இது மூலிமா நீங்கள் நிறைய மேஜிக் பண்ணலாம், நிறைய கமால் பண்ணலாம். அப்போ இந்த பிந்துங்கிற இந்த இதை வந்து அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட்டாக 30வது பாயிண்ட்டு, அப்போ பிந்துவாய் சங்கல்பம் பண்ணிங்கன்னா பரிவர்த்தன் பண்ணுறது, மாற்றம் கொண்டு வர்றது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாபா சொல்கிறாரு, பிந்துவாய் ஆத்மா பிந்துவாய் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ரெடியாக இருக்கும். சங்கல்பம் மட்டும் பண்ணால் போதும், எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி பாபா வந்து அந்த அன்பு கடல் வந்து தன்னுடைய அன்பான குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்காரு. ஸோ பாபா இங்கே வந்து ஸ்தூலத்தில் இங்கே உங்களை பார்த்தாலும் நான் 2 சபையை பாபா பார்க்குறார். ஒன்று வந்து இந்த சாக்கார சரீரத்தில் உள்ள சபை, அது நீங்கள் மதுபனில் இருக்கலாம், வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதே இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் பாபா பார்க்குறாரு, உங்களுடைய சூக்ஷ்ம ஃபரிஷ்தா ரூபத்தையும் பாபா பார்க்குறாரு. ஸோ ஓகே, ஸோ இந்த முரளி கேட்கும்போது கூட நம்ம அந்த பிந்து ரூபத்தில் இருந்து பிந்து பாபா சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த ஸ்மிருதியில் கேட்கலாம். ஸோ இந்த முரளியில் வந்து பார்த்திங்கன்னா பாபா இந்த பிந்து இதை பற்றி தான் அவ்வளோ வந்து பாபா சொல்லிகிட்டே இருந்திருக்காரு ஃபுல்லாக. ஸோ அதனால் இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா பிந்து மெடிடேஷன். ஸோ நீங்களே வந்து ஒரு கமெண்ட்ரி ரெடி பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதில் க்ரியேட்டிவிட்டி போடலாம், மியூசிக் ஆட் பண்ணலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். ஏகாந்தத்தில் உட்காந்து ஒரு 15 நிமிஷத்துக்கான கமெண்ட்ரி ரெடி பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னா, அதில் இந்த பிந்துங்கிற ஷப்து அடிக்கடி வர மாதிரி இருக்கணும். நான் ஆத்மா பிந்து, பாபாவும் பிந்து, ட்ராமா எதெல்லாம் நடந்ததோ அதில் நன்மைக்கான பிந்து இருக்குது அப்படின்னு அந்த பிந்து இது சப்தம் வந்து மறுபடியும் வர மாதிரி அந்த கமெண்ட்ரி இருக்கணும். இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அந்த பிந்து ரூபத்துக்கான அபியாசம் பண்ணணும். ஏன்னா பாபா சொல்கிறாரு, அந்த பரந்தாம ஸ்திதியில் இருக்கும்போது தான் ஆத்மாவில் உள்ள பாவங்கள் வசமாகுதுன்னு. ஸோ இந்த இதை நம்ம டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு டைரி வச்சுக்கோங்களேன். அந்த டைரியில் எழுதுங்க, இந்த மாதிரி யோகா பண்ணும்போது எனக்கு என்ன அனுபவம் ஆச்சு அப்படின்னு. ஸோ அடுத்து இதில் வந்து பாபா பிந்து பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ இதையே வந்து நம்ம ஒரு ட்ராயிங்க்கான கான்செப்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாபா இதில் பிந்துன்னு இதையே சொல்லிகிட்டே இருக்கார். இதை வந்து நான் ஒரு பிக்சராக காமிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பிக்சர் வரைவேன். இதை நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கையால் வரையலாம், இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வரையத்தனா வரையலாம், இல்லை ஃபோனில் அது ரிலேட்டடான பிக்சரு, கிராஃபிக் இதெல்லாம் பண்ண முடியும்னா அதுவும் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிந்து ரிலேட்டடான போயம், பிந்து ரிலேட்டடான கவிதை கூட எழுதலாம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் போய் பிந்து ரிலேட்டடான விஷயங்கள் என்ன இருக்குது, அது வந்து ஒரு 30 விஷயங்கள் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இயற்கையில் போய் உட்காரிங்க, அந்த சூரியன் பார்க்குறீங்க, அது வந்து ஒரு பிந்துவாக இருக்குது. நிலவு இருக்குது, அது வந்து ஒரு பிந்துவாக இருக்குது. மலை துளிகள் அது வந்து பிந்துவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 30 விஷயங்கள் எழுதுங்க. இதை நான் டக்குன்னு கூகுளில் டைப் பண்ண, நெட்டில் பார்த்தேன், அப்புறம் எடுத்து எழுதிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இயற்கையில் போய் ஏகாந்தத்தில் உட்காருங்க, நீங்கள் ஆத்மாபிமானியாகி இயற்கையை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பிந்து ரிலேட்டடான ஒரு யோகா கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து எல்லோரும் நல்லா ஸ்ட்ரைட்டாக அலர்ட்டாக உட்காந்துக்கலாம். இந்த யோகாவில் என்ன பண்ண போகிறோன்னா, என் ஆத்மாக்குள்ளாரையே வந்து எல்லா உலகமும் இருக்குது, 3 லோகமும் இங்கே தான் இருக்குது, பரந்தாமமும் இங்கே தான் இருக்குது, பாபாவும் எனக்குள்ளார இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு யோகா நம்ம பண்ணலாம். எல்லோரும் தனது பிந்து ரூபத்தில் வந்துடுங்க. இரு புருவங்கள் மற்றியில் நான் ஆத்மா, ஒரு தேஜஸ்வி பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிந்து நான். அந்த பிந்து ஸ்வரூபத்தை நல்லா பாருங்க. நான் ஆத்மா ஒரு பிரகாசமான பிந்துவாக இருக்கேன். இந்த பிந்துக்குள்ளார ஒரு பெரிய உலகம் இருக்கு. தூரம் தூரம் வரைக்கும் அந்த பிந்துக்குள்ளார ஒரு கோல்டன் பிரகாசமான கலர், எப்படி பரந்தாமத்தில் அந்த கலர் இருக்கோ ரெட்டிஷ் கோல்டன் கலர், அதே மாதிரி ஆத்மாக்குள்ளார அந்த பிரகாசமான ஒரு உலகம். அந்த உலகத்தில் நாலாபுறமும் அவ்வளோ ஒரு சைலன்ஸ். என் ஆத்மாக்குள்ளார எல்லா சக்திகளும் இருக்குது. சிவபாபாவுடைய எல்லா சக்திகளும் என் ஆத்மாக்குள்ளார இருக்கு. எனக்குள்ளாரையே அந்த அமைதியின் கடல் போல ஃபீல் பண்ணுறேன். அந்த அமைதி கடலில் நான் அந்த ஆழ்ந்த அமைதியை அனுபவம் பண்ணுறேன். அந்த அமைதியின் ஆழத்தில் போயிடுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. பாபாவும் பிந்துவாக இருக்காரு. நான் ஆத்மா பிந்து, இந்த பரமாத்மா பிந்துவில் கலந்துட்டேன். என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் பிந்தி தான். சிவபாபாவும் பிந்தி, நானும் பிந்தி. 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சைஸில் 2 பேரும் ஒரே பிந்து மாதிரி தான் இருக்கும். எப்படி என்னுடைய தந்தையோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். இந்த பிந்துக்குள்ளார சாந்தி தாமம் இருக்கு. அங்கே எல்லா ஆத்மாக்களும் பிந்துவாக இருக்காங்க. இந்த பரமாத்மா சக்தி எனக்குள்ளார நிரம்புது மற்றும் எல்லா பிந்து ஆத்மாக்களுக்கும் போதும். எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த பரமாத்மா சக்தி கிடைச்சிட்டு இருக்கு. ஓம் சாந்தி. ஸோ இங்கே சச்சின் பாய்க்கு 21 வருஷம் ஆச்சு ஞானத்தில் வந்து. இதில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் அவங்க அனுபவம் ஷேர் பண்ணாங்க. சத்தீஸ்கட்டில் ஒரு சரண்டர் சிஸ்டர் இருக்காங்க, ரொம்ப சீனியர் சிஸ்டர். அவங்க 30 வருஷமாக சென்டரில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே நிறையா 20 சென்டர்கிட்ட இருக்குது. அவங்க எல்லா சிஸ்டர்ஸும் வந்து நிறைய வாட்டி இந்த அவ்யக்தவாணி படிக்கலான்னு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் நிறுத்திடலாம், அதை கண்டினியூ பண்ணாத மாதிரி இருக்கும். பட் இங்கே மதுபன்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா அதை நம்ம கண்டினியூஸாக டெய்லி நாங்கள் படிக்கிறோம். எவ்வளோ தான் சேவை இருந்தாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த அவ்யக்தவாணி படிப்போம். சேவையில் போகும்போதே, காரில் போகும்போது, அங்கே பேங்க்கில் வேலை இருக்குன்னா பேங்க்கில் உட்காரும்போது எப்பயுமே கையில் அந்த அவ்யக்தவாணி வச்சுப்போம். அதை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அடுத்து வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஏஞ்சல் ஆஃப் சிவா குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்காக ஒரு புது வெப்சைட் திறந்துருக்காங்க. இது எதுக்குன்னா,
சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் இருக்காது. இந்த யூடியூப் இப்போ நம்ம இங்கே நடக்கிற கிளாஸ்லாம் யூடியூப்பில் போடுறாங்க. சில நாடுகளில் யூடியூப் தடை பண்ணியிருக்காங்க, அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்காக ஃபேஸ்புக்கில் ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சச்சின் பாய்க்காக ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 21 நூற்றாண்டின் மகாநாயக். அதில் ஒரு 21 விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. வெளியில் எவ்வளவோ சன்னியாசிகளோட புக்கு படிச்சிருக்கோம், அது படிக்கும்போது வைராகியம் வரும். அப்போ நான் நினச்சேன், நம்ம யஜ்யத்துலேயும் இந்த மாதிரி வைராகியம் கொடுக்குற மாதிரி ஒரு புக்கு இருக்கணுமே அப்படின்னு. ஸோ அதை எய்ம் வச்சு தான் இந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெகதீஷ் பாய் ரிலேட்டடாகவும் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து யஜ்யத்துக்குள்ளாரே இருந்துருச்சு, வெளியே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அது வந்து இதாகலை. ஸோ அதனால் இந்த புக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது. அடுத்து சச்சின் பாயே வந்து அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்தோ அவர் வந்து ஒரு கைப்பட ஒரு புக்கு எழுதியிருக்கார். அவர் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சாருன்னா, அந்த மாதிரி அதாவது வாழ்க்கையோட லட்சியம் கடவுளை அடையணும், கடவுள் கிடைக்கல அப்புறம் இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் இறந்துடலான்னு நினச்சாராம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த உலகம் கொடுத்துட்டு போகணுமே, அப்போ தான் இந்த புக்கு எழுதினார். சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் பண்ணார், ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, அவங்களோட அனுபவங்கள், இது எல்லாமே வந்து ஹியர் அ டாக்டர் ஸ்பீக் அப்படின்னு அந்த புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஞானத்தில் வந்துட்டேன். எம்பிபிஎஸ்சில் இருக்கும்போது என்னெல்லாம் நடந்தது, அப்புறம் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் ஹாஸ்டலில் நடந்து, வெளியே இருக்கும்போது எப்படி நடந்தது, ரேகிங்லாம் எப்படி பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் அந்த இதில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாபாட்ட வந்ததுக்கப்புறம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் நிறையா படிக்கணும், உலகாயுத ஆசைகள் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாபா கிடச்சிட்டு இப்போ அவரை வந்து நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எல்லா விஷயத்தையும் அந்த புக்கில் எழுதியிருக்கேன். எனக்கு கூட அப்பெண்டிக்ஸில் ப்ராப்ளம் இருந்தது, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே எங்கள் அப்பா காசு கொடுத்தோன்னே எனக்கு வந்து டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. என் கூட இன்னொருத்தர் இருந்தார், அவர் வந்து இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அப்புறம் நான் இங்கே ஞானத்தில் வந்ததுக்கப்புறமும் நிறையா கவிதையெல்லாம் எழுதினேன், அதெல்லாம் அந்த புக்கில் எழுதியிருக்கேன். பிரகாஷ்மணி பார்க்க இங்கே எல்லாம் உட்காந்து புக்கெல்லாம் எழுதினேன். ஸோ அதெல்லாம் எழுதியிருக்கேன் இந்த இதில். ஸோ லாஸ்ட்டாக வந்து பாபாவுடைய அன்பு நினைவுகள், யாத் பியார். ஸோ சதா அனாதி அவினாஷி ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, பிந்துவின் மகத்துவத்தை தெரிஞ்சு சதா மகான் குழந்தைங்களுக்கு, பிந்து ஸ்வரூபமாகி சர்வ கஜானாவின் சாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி சார்யுக்த், யோக்யுக்த், ஜீவன் முக்த் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம், ஓம் சாந்தி. तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम. ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम.
यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम,